இந்த சமூகம் அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் இப்படியான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறார்கள். நாட்டிலே பல்வேறு தரப்புகள் பல்வேறு விதமான மாற்றங்கள் உருவாகி இருப்பதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் அந்த மாற்றத்தை எப்படி இப்போது உணர்கிறீர்கள்? நான் ந நாங்கள் அந்த மாற்றம் என்ற ஒரு விஷயத்த முதல்ல இந்த தேர்தலுக்கு முதல்ல நாங்கள் நான் ஒரு ஒரு எழுத்தாளனாக இந்த இந்த நாட்டினுடைய அரசியலை சிந்திப்பவனாக பேசுகின்றவனாக, அ நான் ஒரு மாற்றம் வரும் என்பதை நான் உண்மையில எதிர்பார்க்கல. அந்த மாற்றத்த நான் இப்ப ஒரு நிகழ்நிலையில உணரவும் இல்லை. ஏனென்றால், கோத்தபாய ராஜபக்ச அவர்களினுடைய காலம் 2020ஆம் ஆண்டு என்னுடைய 60 நூல்கள் இதேபோல சுங்கப்பிரிவால தடுக்கப்பட்டு இதேபோல இல்லாமல் செய்யப்பட்டது. இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அதேபோல செய்யப்பட்ட என்னுடைய நூல்கள், அன்று 60 நூல்கள் இன்றைக்கு 230 நூல்கள் இப்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதேபோல கடந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய காலத்துல மிக மோசமான கருத்து சுதந்திர மறுப்பு, பேச்சு சுதந்திர மறுப்பு, எங்களை அடையாளம் காட்ட முடியாத நிர்பந்தங்கள், பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டது, பல எழுத்தாளர்கள் நாட்டை விட்டு சென்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு எனக்கு நிகழ்ந்த கூடிய இந்த இந்த நெருக்கடி என்பது கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு நெருக்கடி. நான் இதை இன்னும் கடந்து எப்படி பார்க்கிறேன் என்றால், 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது ஜிஆர் ஆட்சியில. இலங்கை அரசியல் வரலாற்றில தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பேரினவாத எண்ணம் கொண்ட ஒரு மிக கொடூரமான ஒரு தலைவராக வரலாறு அவரை வாசிக்கிறது. ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய நூல்கள் எரிக்கப்படுவதற்கு நிகராக தடுக்கப்படுகிறது. எப்படி இதை நாங்கள் மாற்றம் என்று சொல்வது? நாங்கள் எதிர்பார்த்தோம். அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஒரு மாற்றம் இங்கே நிகழும் என்று. நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நான் இன்றைக்கு எனக்கு இலங்கை அரசு ஒரு பெரிய வழியை எனக்கு திறந்து விட்டிருக்கிறது. இதை நான் இப்போது சிங்கள ஊடகங்களிலும் தென்னிலங்கை ஊடகங்களிலும் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் உண்மைகளை மறைக்க விரும்பவில்லை. இங்கே ஒரு யுத்தம் நடந்தது. இங்கே நடந்த யுத்தத்தின் கதைகள் சிங்கள மக்களுக்கு தெரிய வேண்டும், உலகத்துக்கு தெரிய வேண்டும். அந்த கதைகளை பேச விடாமல் மறைக்கின்ற ஒரு சூழல் ஒரு எழுத்தாளனாக நடக்கிறது. அதே போல எங்களுடைய மக்கள் சுதந்திரத்தை உணர்வதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிலங்களின் விடயங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அரசியல் கைதிகளினுடைய விடயங்களும் இருந்தாலும் சரி, எங்களுடைய அரசியல் தீர்வு சார்ந்த விடயங்களும் சரி, நாங்கள் எல்லா விஷயத்திலும் இந்த மாற்றங்களுக்கு எதிராக, மாற்றங்களுக்கு மாறாக ஏமாற்றங்களைத்தான் பார்த்து வருகிறோம்.